ஓகே. நான் ஆல்ரெடி நெறைய கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ் பார்த்துருக்கேன். நான் அத பார்த்துமே வந்து எனக்கு ஒரு ப்ராப்பர் பிளான் ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு எந்த பாத் எடுக்கணும்னு எனக்கு இன்னுமே கன்ஃப்யூஷனா இருக்கு. ஒருத்தர கேட்டா நான் ஜாவா படின்றாரு. ஒருத்தர கேட்டா ஐடியே வேண்டாம் கேட் கேம்ப் படின்றாரு. இன்னொருத்தர கேட்டா எனக்கு டேட்டா சயன்ஸ் எடுத்து படி, அதுக்கு பைத்தான் எடுத்து படின்றாரு. நானும் ஒவ்வொருத்தர் பேச்சும் கேட்டு ஒரு வீடியோ எடுத்து ஒரு சேனல் எடுத்து ஒரு 1 மந்த் பார்க்குறேன். பட் நான் பார்த்துட்டு நான் வேற எங்கேயுமே மூவ் ஆகல. நான் ஸ்டார்ட் பண்ண அதே ஸ்கொயர் ஒன்ல தான் நான் இன்னுமே நிக்கிறேன் அப்படின்னா கரெக்ட். இதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்றேன். நீங்க இத விட இன்னொன்னு பெட்டரா தான் இருக்கும். ஒண்ணுத்துக்கு ஒண்ணு தாவறதுக்கு முன்னாடி நீங்க எந்த வீடியோ ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுங்க. அது எந்த பிளேலிஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, அது என்ன கோர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க லேர்ன் பண்றதுனால எதுவுமே குறைய போறதில்ல. உங்க நாலேஜ் தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. எப்பவுமே ஐடியை பொறுத்த வரைக்கும் நான் ஜாவா படித்தேன், ஜாவாவை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நெசசிட்டி கிடையாது. இங்கே யாருமே வந்து ஜாவா டெவலப்பரோ இல்லை பைத்தன் டெவலப்பரோ உள்ளே போகிறதில்ல. அவன் பேர் சாஃப்ட்வேர் டெவலப்பர். அவன் எந்த டெக்னாலஜி கொடுத்தாலும் எந்த லாங்குவேஜ் கொடுத்தாலும் அவன் டெவலப் பண்ண போவான். ஸோ டெவலப்பருக்கு இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் கிடையாது, மைண்ட் செட். அவனுக்கு டெவலப் பண்ணணும்னா அவனோட பிரெயின் வந்து ஒரு அப்ளைடு பிரெயினாக ஒர்க் ஆகணும். அப்ளைடு நாலேஜ் வேணும். அது நம்மளுக்கு ஐடி டொமைனில் தான் கிடைக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டொமைனில் தான் கிடைக்கும். அந்த மாதிரி எந்த நெசசிட்டியும் இல்லை. ஒரு பர்சன் அவனோட டே டு டே லைஃப்பில் எதெல்லாம் லுக் அவுட் பண்ணுறானோ, எதெல்லாம் பண்ணுறானோ, அதுலேருந்து என்ன இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுதுன்னு எடுத்துக்கிறானோ, அவன் எல்லாருமே அவனால் டெவலப்பர் ஆக முடியும், டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியும், டேட்டா இன்ஜினியர் ஆக முடியும், கலெக்டர் ஆக முடியும், டாக்டர் ஆக முடியும்.